அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான பரிசுத்த கர்த்தருடைய நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் இந்த காணொளியின் மூலமாக கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் காக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவரவருடைய இல்லங்களிலே உம்மை ஆராதிக்க அமர்ந்திருக்கும் பொழுது தெய்வீக பிரசன்னத்திற்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உலகத்தின் சூழ்நிலையை நாங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளம் வேதனை அடைகிறது. எப்பொழுது உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிப்போம் என்ற வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். ஆனாலும் ஆராதனையின் தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளிலே பிரியப்படுகிற தேவன், நீர் ஒருவரை துதிக்கப்படத்தக்க தேவன். ஆகவே நீர் எங்கும் இருக்கிற தேவனாக இருக்கிறீராகவே எங்களை சிந்தனைகளையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஆராதனையை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த ஆராதனைகளை முழுவதுமாக உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக எழுந்து நின்று இருக்கிற இல்லங்களில் எழுந்து நின்று 7ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 7 பாடுவோம். கர்த்தாவை போற்றி பாடிடு என் ஆவியே என் உள்ளமே என்கிறதான பாமாலை பாடலை நாம் பாடுவோம். Pochi, Pochi,
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 19. சங்கீதம் 19. The passage taken for our responsive reading is 19:19. Psalm 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேனில் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயும் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் அது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படியாக அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாசத்தை நாம் சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கர்மரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமிடத்தில் ஏறி பிதாவின் வலது வாசல் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலேயே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே
ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வேளையிலே ஒரு துக்ககரமான ஒரு சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். காலம் சென்ற ஜெல் ஞானசிங் ஐயா அவர்களை குறித்து நான் சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளவு அன்புள்ள ஒரு அருமையான ஐயா, அதிகம் பேசாத ஐயா, வாழ்ந்து காட்டின ஒரு ஐயா. அருமையான மகனை இழந்திருக்கிறோம் என்ற ஒரு மனவேதனையோடு கூட ஆண்டுடைய கரத்திலே மிஸ்ஸஸ் ஜெல் ஞானசிங் அம்மா அவர்களையும் பிள்ளைகளாகிய அருமையான லிடியா, அவருடைய கணவனார் ஜாக்சன் குழந்தை மற்றும் பிளஸி, அருமையான தம்பி ராபர்ட், யாவருக்கும் என்னுடைய அன்பான கண்டோலன்சஸை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக அவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்தார் மாத்திரமல்ல, திருச்சபையின் விசுவாசிகள் மற்றும் அவர்களோடு கூட அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள், அவர்களை அதிகமாக நேசித்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆழ்ந்த வருத்தங்களை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த வேளையில அவரவர் இருக்கிற இடங்களில் யாவரும் எழுந்து நின்று ஐயாவுடைய வாழ்வை நினைவு கூர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் அமைதலாக ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களுடைய உள்ளமெல்லாம் கவலையோடும் துக்கத்தோடும் உடைய பிரசன்னத்திலே நிற்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கடந்த வாரத்திலே எங்களோடு கூட உம்மை ஆராதித்த, உம்முடைய ஊழியம் செய்த, ஆவிக்குரிய ஜீவியத்திலே திருச்சபையின் அந்யோன்யத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட அருமையான ஜெல் ஞானசிங் ஐயா, தன்னுடைய வாழ்விலே 67 வருஷங்களை வாழ்நாளாய் நீர் கொடுத்தீர் சுவாமி. உம்முடைய நேரம் வந்தது. கர்த்தர் அவர்களை உம்முடைய சன்னிதானத்திலே அழைத்துக் கொண்டீர். அவர்கள் உமக்குள்ளாக இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இயேசுவானவருடைய வருகை அது சீக்கிரம் இருக்கிறது. அவர் வரும் பொழுது பரலோகத்திலே மரித்தவர்கள் உயிர் தெழுந்து வானத்திலே அவர்களை நீர் அழைத்துக் கொண்டு வருவீர். இந்த உலகத்திலே அவரை இருந்த வண்ணமாக நாங்கள் காண்போம் சுவாமி. அவர்கள் உம்மை அதிகமாய் நேசித்தார்கள், உம்மை அதிகமாய் பற்றிக் கொண்டிருந்தார்கள், உம்மோடு விட நல்ல உறவை வைத்திருந்தார்கள், எல்லாரையும் நேசித்தார்கள் சுவாமி. எல்லாருடைய அன்பையும் பெற்றுக்கொண்ட ஒரு அருமையான மகன். ஆகவே மீண்டும் அவர்களை காண்போம் என்ற விசுவாசத்தோடு கூட அருமையான அவர்கள் விட்டு சென்ற அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள், குறிப்பாக அம்மாவுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களும் பலகீனமான பாண்டம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த பலகீன நேரங்களிலே
கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார், ஆறுதல் தருவீராக, தைரியம் தருவீராக, ஊக்கம் தருவீராக. ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவரே, அவர்களுக்கு உலகம் தரக்கூடாத அந்த ஆறுதலின் சமாதானத்தை நீர் தருவீராக. என் அருமையான பிள்ளைகள் லிடியா, அவருடைய கணவனார் ஜாக்சன், அவருடைய குழந்தை, ஐயாவுடைய பேர குழந்தை, அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் பிளஸ்ஸிக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அருமையான தம்பி ராபர்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை ஆண்டுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். துக்கத்தோடும் துயரத்தோடும் இந்த இழப்பை தாங்க முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், அதோடு கூட எங்களுடைய திருச்சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் உள்ளத்தின் ஆழத்திலே தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலே தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர் என்று சொன்னேன், என் சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னேன். ஆண்டவரே, மீண்டும் அவர்களை சந்திப்போம் என்ற சந்தித்து பின்பு எல்லாரும் இணைந்து நீடித்த நாட்களாய் கர்த்தரோடு இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை சாமி. அந்த நம்பிக்கையோடு கூட ஒருவருக்கொருவர் தைரியத்தையும் ஆறுதலையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றார். உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆறுதல் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் ஐயா விட்டு சென்ற அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்களை நான் வாசிக்கிறேன். 1ஆம் தேதி மிஸ்டர் ஆர் சார்ல்ஸ் அவர்கள், அதே தேதியிலே மிஸ்டர் ஜேம்ஸ் ஜீவானந்த் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். 2ஆம் தேதி மிஸ்டர் எஸ் அலெக்சிலன் அவர்களும் மிஸ்டர் விக்டர் ராஜ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 3ஆம் தேதி மிஸ்டர் ஜி ஐசக் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிரான்சிஸ் சிம்சன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் தந்து சந்தோஷம் சமாதானம் தந்து இந்த புதிய வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ள வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறவர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி விக்டர் அவர்கள் 4ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிறார்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே ஞானதுரை அவர்கள் 5ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிறார்கள். திருமண நாளை காண்க அருமையான 2 குடும்பங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் உங்களுடைய திருமண நாட்களை நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்வை சந்தோஷமாய் வாழ்வதற்கு, சமாதானத்தோடு வாழ்வதற்கு, சுகத்தோடு வாழ்வதற்கு கிருபை செய்ய, இன்னும் உங்களுடைய குடும்ப வாழ்வின் சகல தேவைகளும் சந்திக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாய் மனமகிழ்ச்சியாய் ஜீவிக்க அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, மீண்டும் உடைய பரிசுத்த பாதத்திலே வருகிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. காலங்களும் உடையது, வேளைகளும் உடையது. ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய காலங்களை உடைய கரத்திலே வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் நீர் தந்த தீபம். ஆகவே உங்களுடைய கரத்திலே அவருடைய வாழ்நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவள் கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்திற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து பிரவேசிக்கிற புதிய வருஷத்திற்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டித்தாரும். உலகத்தின் எல்லா தீங்குக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், வியாதி துன்பங்களுக்கும், கண்ணீர் கவலைகளுக்கும் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து தீர்க்காயுசையும் இகபர நன்மைகளையும் பெற்று மகிழ்ந்திருக்க பிள்ளைகளை அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. இன்னும் திருமண நாளை காண்கிற அருமையான தம்பி விக்டர் அவருடைய குடும்பத்திற்காக, இன்னும் அதோடு கூட ஞானதுரை ஐயா அவருடைய குடும்பத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வை கடவுள் ஆசீர்வதியும்,
குடும்ப வாழ்வின் சகல நன்மைகளையும் தாரும், சுகத்தை தாரும், பலத்தை தாரும், சந்தோஷம் சமாதானத்தை தாரும். வீட்டின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு கிறிஸ்தவ குடும்ப வாழ்வை வாழ உமக்குள்ளாக பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து உங்களுடைய அன்பின் கரத்தின் ஆசீர்வாதங்களிலே பிள்ளைகள் மகிழ்ந்திருக்க பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய திருமண நாளையும் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட அருமையான வேத பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக பகுதியை எடுத்திருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். Genesis chapter 1 verses from 1 to 31. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்து மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவு விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படி தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடிய காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ சந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகாமச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதிகளின்படி திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகல நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலம் விடியற்காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார்.
தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் வரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கிடவது. பூமியில சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று என்பது. இதே அருமையான பகுதியை ஆங்கிலத்தில் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். The scripture portion taken for today's reading is Genesis chapter 1 verses from 1 to 31. Genesis chapter 1 verses from 1 to 31. In the beginning, God created heavens and the earth. Now the earth was formless and empty. Darkness was over the surface of the deep, and the Spirit of God was hovering over the waters. And God said, "Let there be light," and there was light. God saw that the light was good, and he separated the light from the darkness. God called the light day, and the darkness he called night. And there was evening, and there was morning the first day. And God said, "Let there be a vault between the waters to separate water from water." So God made the vault and separated the water under the vault from the water above it. And it was so. God called the vault sky. And there was evening and there was morning the second day. And God said, "Let the water under the sky be gathered to one place, and let dry ground appear." And it was so. God called the dry ground land, and the gathered waters he called seas. And God saw that it was good. Then God said, "Let the land produce vegetation, seed-bearing plants and trees on the land that bear fruit with seed in it, according to their various kinds." And it was so. The land produced vegetation, plants bearing seeds according to their kinds, and trees bearing fruit with seed in it according to their kinds. And God saw that it was good. And there was evening and there was morning the third day. And God said, "Let there be lights in the vault of the sky to separate the day from the night, and let them serve as signs to mark sacred times and the days and years. And let them be lights in the vault of the sky to give light on the earth." And it was so. God made 2 great lights, the greater light to govern the day, and the lesser light to govern the night. He also made the stars. God set them in the vault of the sky to give light on the earth, to govern the day and the night, and to separate light from darkness. And God saw that it was good. And there was evening and there was morning the fourth day. And God said, "Let the waters teem with living creatures, and let birds fly above the earth across the vault of the sky." So God created the great creatures of the sea and every living thing with which the water teems and that moves about in it, according to their kinds, and every winged bird according to its kind. And God saw that it was good.
God blessed them and said, "Be fruitful and increase in number, and fill the waters in the seas, and let the birds increase on the earth." And there was evening and there was morning the fifth day. And God said, "Let the land produce living creatures according to their kinds, the livestock, the creatures that move along the ground, and the wild animals, each according to its kind." And it was so. God made the wild animals according to their kinds, the livestock according to their kinds, and all the creatures that move along the ground according to their kinds. And God saw that it was good. Then God said, "Let us make mankind in our image, in our likeness, so that he may rule over the fish in the sea and the birds in the sky, over the livestock and all the wild animals, and over all the creatures that move along the ground." So God created mankind in his own image. In the image of God he created them. Male and female he created them. God blessed them and said to them, "Be fruitful and increase in numbers. Fill the earth and subdue it. Rule over the fish in the sea and the birds in the sky, and over every living creature that moves on the ground." Then God said, "I give you every seed-bearing plant on the face of the whole earth, and every tree that has fruit with seed in it. They will be yours for food. And to all the beasts of the earth, and all the birds in the sky, and all the creatures that move along the ground, everything that has the breath of life in it, I give every green plant for food." And it was so. God saw all that he had made, and it was very good. And there was evening, and there was morning, the sixth day. Praise be to the Lord. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தேவன், ஆராதிக்கப்படத்தக்க தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். கேருபின்களும் சேராபின்களும் ஆகிய தேவ கொடான கொடி தேவ தூதர்கள் உம்மை சூழ நின்று உம்முடைய மகத்துவங்களை பார்க்க கூடாதபடி தங்களுடைய 2 சட்டைகளினாலே கண்களை மூடி, உம்முடைய மகிமையிலே நிற்கக்கூடாதபடி தங்களுடைய 2 சட்டைகளினாலே தங்களுடைய கால்களை மூடி, 2 சட்டைகளினாலே உம்முடைய மகத்துவத்தையும் மகிமையும் உம்முடைய பரிசுத்தத்தையும் ஆண்டவரே தங்களுடைய வாயினால் வார்த்தைகளால் சொல்லி முடியாத அளவுக்கு காணப்படுகிறபடியால் அவர்கள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ தெரிந்தெடுத்து நாங்கள் உம்முடைய துதியை சொல்லி வர, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலும் மீண்டும் பாரத்தோடும் துக்கத்தோடும் கவலையோடும் கூட உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. குறிப்பாக காலம் சென்ற ஐயா ஜெயஞான சிங் ஐயா அவருடைய குடும்பத்திற்காக அதிகமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து உங்களுடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவளுக்கு தேவையான ஆறுதல் தாரும், சமாதானம் தாரும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இதே போல இந்த கோவிட்னாலே தங்களுடைய சொந்தங்களை இழக்க கொடுத்த இந்திய தேசத்திலே சுமார் 4000 பேருக்கு மேலாக ஆண்டவரே இது எப்படி முடியும் என்று சொல்லி யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த நோய் தொற்று பரவிக்கொண்டே இருக்கிறது, அனுதினமும் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே அந்த பரவுகிற எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகிறது. அதை பார்க்கும் பொழுது சாமி எங்களை உள்ளம் உடைந்து காணப்படுகிறதே சாமி. அதனாலே அந்த நோய் தொற்றிலே பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் நாங்கள் நினைக்கும் பொழுது சாமி எங்களை இருதயம் ஆண்டவரே துக்கத்தோடு உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறது, பாரத்தோடு வந்து நிற்கிறதே சாமி. அந்த ஜனங்களை நீர் காப்பாற்றுகிறாக, எங்களை நீர் காப்பீராக சாமி. நோய் தொற்று யாரையும் அணுகாத வண்ணம்
உம்முடைய பலத்த கரத்தினால் நீர் காக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது ஆண்டவரே, நாங்கள் எப்படி உம்முடைய சன்னிதானத்திலே போராடுவதென்றே தெரியவில்லை சுவாமி. ஆண்டவர், இது ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எங்களை புரியாதபடி குழப்பத்தில் இருக்கிறோம் சுவாமி. ஒரு கொடூரமான ஆண்டவரே சூழ்நிலை உலகம் முழுவதும் உருவாயிருக்கிறது. குறிப்பாக இந்திய தேசம் ஆண்டவரே குறைவாய் பரவ ஆரம்பித்து இன்றைக்கு உலகத்திலே அதிகமாய் நோய் தொற்று பரவுகிற ஆண்டவர் இடங்களிலே 9வது இடத்துல வந்து நோய் தொற்று அதிகமாய் சுமார் 1,67,000 பேருக்கு மேலாக தொற்று பரவி இருக்கிறதாக செய்தி கேள்விப்படுகிறோம் சுவாமி. ஒருவேளை 71,000 பேர் அதிலிருந்து விடுதலையாகி வந்தாலும் நோய் தொற்று பரவுவதனுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது சுவாமி எங்களுடைய உள்ளம் உடைந்து விடுகிறது சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய நார்மலான வாழ்க்கை வாழ முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறோம். வீடுகளிலே முடங்கி கொண்டிருக்கிறோம். இதுல இந்த சம்மர் வெப்பத்தினாலே வரக்கூடிய பலவிதமான சிக்னஸ் இதுல தவித்துக் கொண்டிருக்கிற அருமையான எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகளும் மற்ற வியாதிகளை ஆண்டவரே கவனிப்பதற்கு மருத்துவர்கள் இல்லாத ஒரு நிலைமை, இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை எங்களுடைய இந்திய தேசம் இருக்கிறது. அதுவும் மகாராஷ்டிராவிலே ஆண்டவரே 60,000 பேருக்கு மேலாக பாதிக்கப்பட்டு விட்டார்கள். மும்பை பிரதேசத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்வதென்று சொல்லியே தெரியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இந்திய குடிமகனும், ஒவ்வொரு மும்பையற்றும் சுவாமி ஆண்டவரே, என்ன செய்வதென்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தெரியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி என்னுடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் எங்களை காக்க முடியும் என்று சொல்லி எங்களை உடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் எங்களை விடுவிக்க முடியும் என்று சொல்லி, வாதை அணுகாதபடி, எங்களுடைய கூடாரத்தை அணுகாதபடி காக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்பி ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மும்பை மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இருக்கிறபடியால் இதனுடைய பரவுகிற விகிதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தாமே காக்க நாங்கள் செபிக்கிறோம். இது போக ஆண்டவரை இடம்பெயர்ந்து வேலைக்காக வந்த, பிழைப்புக்காக வந்த ஜனங்கள் இந்த நாட்களில் பிரயாணப்பட்டார்கள். அநேகர் பத்திரமாய் போய் சேர்ந்தார்கள். அநேகர் அங்கங்கே வியாதிகளினாலும் ஆகாரமின்றியும் தங்களுடைய நடந்து சென்றதினாலும் சரியான பிரயாண பாதுகாப்பு இல்லாதனாலும் ஆண்டவரை அநேகர் மறித்து போனதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். இது போக அடுத்த ஒரு தீங்காய் ஆண்டவரே புயல் எங்களுடைய ஆண்டவரே கிழக்கு வடகிழக்கு மாநிலங்களிலே அதிகமாய் தாக்கி அதிலே ஒரு பெரிய பாதிப்பு. பின்பு ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலே வெட்டுக்கிளிகள் வந்து பாதிப்பு. இப்படி பல துன்பங்களை எங்களுடைய இந்திய தேசம் கண்டிருக்கிறது. ஆண்டவர் தாமே கண்ணோக்கி பார்க்க நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பார்க்க நாங்கள் செபிக்கிறோம் சாமி. எங்களுடைய தேசத்தை காப்பீராக, எங்களுடைய தேசத்தை காப்பீராக. எங்களுடைய தேசத்திற்கு நீர் மாத்திரம் சேமத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்து உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சாமி. இன்னும் பல தீங்கினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நீர் காக்க நாங்கள் செபிக்கிறோம். சின்ன சின்ன பலகீனங்கள், காய்ச்சல்கள், இருமைகள் போன்றதான இருக்கக்கூடியவர்கள், இந்த வெப்பத்தின் தாக்கத்தினாலே வரக்கூடிய பலகீனங்களிலே கஷ்டப்படுகிறவர்கள், தீராத பலகீனங்களிலே கஷ்டப்படுகிறவர்கள் யாவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். யாவரையும் நீர் காக்க நாங்கள் செபிக்கிறோம் சாமி. இப்படி ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை முழுவதும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். சீக்கிரம் இந்த நோய் தொற்று பரவுவது தடுக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் நீர் எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. மகாராஷ்டிரா மாநிலத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. மும்பை பிரதேசத்தை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஜீவன் அழிந்து போகாதபடி பார்ப்பீராக. ஆண்டவரே மரணம் ஏற்படாதபடி கர்த்தர் காப்பீராக. சுவாமி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. இதனாலின் செய்திக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி உங்களுடைய வசனங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் இந்த காணொளியின் மூலமாக மீண்டும் காண்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்தோஷமான நாளில் ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜெபத்திலேயும் நான் சில காரியங்களை நான் சொன்னேன். அப்படி ஒரு கொடூரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. சுமார் 3.5 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆகவே
நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நான் உங்களை பார்க்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன். நானும் ஒவ்வொருவரோடு கூட போன் காலிலே பேசும் பொழுது, கால் பண்ணி பேசும் பொழுது என்னுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. உங்களை நேரடியாக பார்த்த ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சீக்கிரத்துல இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நம் ஆலயத்தில் சென்று அவரை ஆராதிப்பதற்குண்டான வழிவாசலை கடவுள் திறந்து தரத்தக்கதாக அனுதினம் உங்களுடைய குடும்ப ஜெபங்களில இந்த நோய் தொற்று பரவுவது தடுக்கப்படத்தக்கதாக ஜெபிக்கும்படியாக உங்கள் யாவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறார். நிச்சயமாக கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் மேல் விசுவாசமாய் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் என்பதற்கு எந்த சந்தேகம் இல்லை. இதனாலின் செய்தி நம்முடைய ரெகுலராக நம்முடைய ஈஸ்டர் டேயிலிருந்து, ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சிந்தித்து வருகிற அந்த செய்தியை எப்படியாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன். ஒருவேளை இது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். அதை எடுத்தது இந்த நாளிலே அந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்தளிப்பதற்கு கொஞ்சம் ஒருவேளை சீரியலான செர்மனாக இருந்தாலும் நீங்கள் அதை உற்சாகமாக அதை கவனித்து வருகிறீர்கள் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே ஒருவேளை அந்த செய்தியை முழுவதுமாக முடிப்பதற்கு நான் முயற்சி எடுத்திருக்கிறேன். நீங்கள் பொறுத்துக் கொள்ளுமாறு என்பதை கேட்டுக்கலாம். ஆனால் என்னுடைய மனதிலே ஒரு ஏவுதல் இருந்தது, அந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆவியானவர் என்னோடு கூட பேசி அதை ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி. அவர்களுடைய யாவருக்கும் அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் யாவரும் அறிந்தபடி உயிரோடு இருக்கிறவரை, உயிரோடு இருக்கிற இடங்களிலே, உயிரோடு இருக்கிறவர்களிடத்திலே தேடும்படியாக வேதம் நம்மை அழைத்ததை தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். அதனுடைய அடிப்படையிலே கடந்த வாரத்திலே நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு சில செய்தியை நாம் கவனித்தோம். பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ள தேவன். அந்த ஆவியானவர் திருச்சபை நாட்களிலே நமக்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசை செய்வதற்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் மூலமாக, ஜீவனுள்ள அந்த ஆவியானவர் மூலமாக, ஜீவ தண்ணீராகிய அந்த ஆவியானவர் மூலமாக நாம் எப்படி உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை நாம் தரிசிக்க முடியும் என்று சொல்லி நாம் சில காரியங்களை சிந்தித்து முடித்து விட்டோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்துதான நிறைய சர்ச்சைகளும் இருக்கிறது, தவறான போதனைகளும் இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் நான் இங்கே நிற்பது ஆர்கியூ பண்ணுவதற்காக அல்ல. ஆண்டவர் சொன்ன செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு கூட நான் இருக்கிறேன். ஆக உயிரோடு இருக்கிற தெய்வம், உயிரோடு இருக்கிறவர்களிடத்தில் உயிரோடு இருக்கிறவரை தேட வேண்டும் என்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 4-5 வசனங்களின் அடிப்படையிலே. அப்போ உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய வசனம், உயிரோடு இருக்கிற, உயிரூட்டப்பட்டிருக்கிற நாம், கிறிஸ்துவுக்குள்ளாக உயிரோடு இருக்கிற நாம், நமக்குள்ளாக உயிரோடு இருக்கிற தெய்வத்தை தரிசிக்க முடியும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக உயிரோடு இருக்கிற ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தவராக தரிசிக்க முடியும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். 4வதாக இன்றையிலிருந்து அடுத்து ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை வரை ஆராதனை, ஜீவனுள்ள ஆராதனை மூலமாக நாம் எப்படி உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் தரிசிக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். பின்பாக ஆண்டோடைய அதிசயங்களின் மூலமாக 5 காரியங்கள், இவைகளெல்லாம் உயிரோடு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய காரியங்கள். Through 5 living aspect until living persons, we are going to look for the living Lord among the living. That is Word of God, and we are going to look for the resurrected Lord within ourselves, and the Spirit of the Lord will help us to look for the living Lord. And from today onwards,
for next few weeks, we are going to see how the living worship will help us to see the living Lord. And we are asked to look for the living Lord through the true and living worships. கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம் ஆவியானவரை குறித்து பல காரியங்களை சிந்தித்தோம். ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது என்ன நடக்கிறது? நாம் ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறோம் என்று சொல்லி சிந்தித்தோம். இன்னைக்கு churches are giving more importance to programs rather than prayer. If you see the early church, they prayed. There was a constant and continuous prayer in the houses. Everywhere, wherever the believers, they gathered, they prayed and they remained in prayers. They were prayer warriors. The early church believers were prayer warriors because they have received the Spirit of God. Once they received the Spirit of God, they received special power, and through that power they start praying. And second thing, once the Spirit of the Lord comes, we receive the power. Through that power, we will be testifying the Lord through prayer and through preaching. Through that power, we will testify the Lord or witness the Lord through our preachings. And the third one is, once the Spirit of the Lord comes on us, we receive the power. Through that power, we will be testifying or witnessing our Lord Jesus Christ through our miraculous performances. That's what we meditated last week. And through that Spirit of the Lord, we'll be able to look for the living Lord of Jesus Christ. And from today onwards, we are going to meditate and listen to the Word of God about worship, true worship and living worship. இந்த இணையிலிருந்து உண்மையான ஜீவனுள்ள ஆராதனைகளை குறித்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்ட். And இன்னைக்கு அறிமுகத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிவிட்டு I'm going to share only the introduction about the worship. Only introduction. So I humbly request all of you to listen to this sermon on every Sunday regularly so that you will be able to understand about the true worship and you will be able to understand the living worship. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த செய்தியை கேட்கும் பொழுது, இது ரொம்ப நாள் ஆசை, உண்மையான ஆராதனை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது என்னுடைய அதிக நாள் ஆசை. கர்த்தர் இந்த ஈஸ்டர் செய்தியோடு கூட அதை இணைத்து எனக்கு கற்றுக் கொடுத்ததுனாலே அது சந்தோஷத்தோடு உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க நான் ஆசைக்கிறேன். இந்த நாளிலே அதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். பின்பு ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தான் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அடுத்த வசனத்துல சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அதுக்கு அடுத்த வாக்கியத்தை கவனிங்கள், அதான் இந்த நாளின் செய்திக்கு ஆதாரம். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். I'll read it in English. Genesis chapter 4 verses 25 and 26. Adam made love to his wife again, and she gave birth to a son and named him Seth, saying, God has granted me another child in the place of Abel, since Cain killed him. Seth also had a son, and he named him Enos. Listen to the next words. At that time,
people began to call on the name of the Lord. At that time, people began to call on the name of the Lord. இன்னைக்கு ஆராதனை என்கிறதான ஒரு விஷயத்தை குறித்ததான பல போதனைகளும் பலவிதமான ஆராதனைகளும் இதுதான் சரியான ஆராதனை, இதுதான் உண்மையான ஆராதனை என்று சொல்லி ஆராதனைக்கு பல விளக்கங்களை பலவிதமான ஆராதனையின் அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆராதிப்பதற்கென்று ஆராதனை ஒழுங்குமுறை இருக்கிறது. For the mainline churches like Catholic churches and all other Protestant churches, we have got our liturgy. Liturgy means the order to worship the Lord. The liturgy helps us to worship the Lord with all the reverence and discipline. With all the reverence and discipline. இந்த ஆராதனை ஒழுங்குமுறைகள் ஆதி திருச்சபையார் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த ஆராதனை ஒழுங்குமுறைகளானது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அதை ஒழுங்கும் கிரமமுமாய் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து சீராய் ஒழுங்காய் அவரை ஆராதிப்பதற்கு உதவுகிற அருமையான லிட்டர்ஜிஸ் அல்லது ஆராதனை ஒழுங்குமுறைகள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இன்னைக்கு அநேக இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கிறது, ஆராதனை ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. ஆனால் அநேக இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இந்த லிட்டர்ஜிஸ், இந்த ஆராதனை ஒழுங்குமுறைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. கர்த்தர் எங்களை வழிநடத்தி எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி அவர்கள் இஷ்டத்துக்கு மக்களை ஆராதிப்பதற்கு ஊக்குவிக்கிறார்கள். இருக்கிற இடங்களில் இருப்பதில்லை, ஓடுகிறார்கள், சாடுகிறார்கள், குதிக்கிறார்கள், நடக்கிறார்கள், சிலர் உருண்டு பிறண்டு கூட ஆராதிக்கிறார்கள். ஒரு ஒழுங்கில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மனவேதனை அடைகிறது. கேட்டால் அது ஃப்ரீ வர்ஷிப் என்று சொல்லுகிறார்கள். I don't understand what is free worship. Already we are free to worship. Already there is a freedom to worship. And why do we need a free worship again? மறுபடியும் எதற்கு ஒரு free worship வேண்டும்? Why can't we keep ourselves within the liturgy that is given by the Lord to worship Him in order? To worship Him in order. அவரை ஒழுங்கும் கிரமமாய் ஆராதிப்பதற்கு ஏன் இந்த அருமையான ஆராதனை ஒழுங்குமுறைகளை நாம் பின்பற்றக்கூடாது? ஆராதனை ஒழுங்கை விரும்புகிற தேவன். இந்தியில சொல்லணும் என்றால் ஆடா தேடாவெல்லாம் ஆண்டவரை வர்ஷிப் பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆடா தேடாவெல்லாம் ஆண்டவரை வர்ஷிப்புக்கு பண்ண முடியாது. அவர் ஒழுங்கும் கிரமமான தேவன். ஆகவே இன்றைக்கு அறிமுகத்திற்கென்று மாத்திரம் இந்த நாளை நான் செலவழிக்க விரும்புகிறேன். சரி, அப்ப அவரை ஆராதிப்பதற்கு நிறைய ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. ஆகவே ஆராதனை குறித்தான ஒரு சில விளக்கங்களை நான் சொல்லிவிட்டு பின்பாக அருமையை வாசிக்கிட்ட அருமையான வசனத்துல என்ன வாசிக்க கேட்டோம்? அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இது இயல்பாய் நடந்த ஒரு அனுபவம். We read at that time man started calling on the Lord. It came spontaneously. It came naturally. Worshipping the Lord should come like that, spontaneously, naturally. That should be there in our blood, that we should worship God. கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆவல் நமக்குள்ளாக இயல்பா இருக்க வேண்டும். ஆராதிப்பதற்கு நம்மை கட்டாயப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு அநேக வேளைகளில் அதை கட்டாயமாகவும் கடமையாகவும் என்ன செய்கிறார்கள்? அதை often we come to the church to worship the Lord because we are Christians. We compel ourselves to come to the church. கட்டாயமாக
நான் என்ன செய்கிறோம், ஆராதனைக்கு வந்தது போல ஒரு ஃபீலிங். அதனாலதான் ஆராதனை போர் அடிக்குதுன்னு சொல்றோம். அதனாலதான் ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய கவனங்கள் எல்லாம் எங்கெல்லாமோ சென்று விடுகிறது. இந்த செய்தியை முழுவதுமாக வருகிற வாரங்களை நீங்கள் கவனிங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ ஆராதனை இயல்பாக நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும் என்றதான ஏவுதல், அவரை ஆராதிக்க வேண்டும் என்றதான எண்ணம், அவரை ஆராதிக்க வேண்டும் என்றதான ஒரு ஆவல், அவரை ஆராதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஏக்கம் நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், ஏற்பட வேண்டும். அப்ப என்ன செய்யணும் இல்ல? அப்ப ஆராதனை குறித்ததான சில சரியான ஒரு அறிவையும் ஞானத்தையும் நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே அதை குறித்து சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். ஆராதனை, வர்ஷிப் என்று சொல்லி ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை நாம் பயன்படுத்துகிறோம். கிரேக்க வார்த்தை, 2 வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறோம். அதனால கிரேக் டீச்சர் கிடையாதுனால ஐ எம் நாட் அ கிரீக் டீச்சர், பட் few Greek words are used for the worship. ஆங்கில கிரேக்க பதத்திலே பிராஸ்கனியோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிராஸ்கனியோ என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாழ விழுந்து நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து ஆராதிக்கிற ஒரு காரியம். நெடுஞ்சாங்கடையாய் விழுவது, அப்ப கடவுளுடைய சமூகத்துல நெடுஞ்சாங்கடையாய் விழுவது, falling on the feet of the Lord, falling on the feet of the Lord, proskenio என்கிறதான கிரேக்க பதம். ஓகே, கிரேக்க பதம். ஆக தாழ விழுந்து பணி. அடுத்த வார்த்தை பயன்படுத்துகிறது லாட்ரனியோ என்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லாட்ரனியோ அப்படி என்றால் சேவித்தல். That means serving the Lord. That is why we call it worship service. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவாவுடைய வைராக்கியம், குடும்பமாக சேவிப்போம் என்கிறதான வைராக்கியம், அந்த வைராக்கியம் இயல்பாய் அவருக்குள்ளாக வந்தது. அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம், இயல்பாய் வந்தது. Me and my family will serve the Lord, will worship the Lord. That is the mindset of Joshua, which came spontaneously, naturally. Joshua had the passion to worship the Lord along with the family. குடும்பத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் யோசுவாவுக்கு இருந்தது. ஆதி மனிதனை ஆண்டவர் உருவாக்கி, எல்லா சிருஷ்டிப்புகளை ஆண்டவர் உருவாக்கி, கடைசியாக 6ஆம் நாளிலே மனிதனை உண்டாக்கி அதை ஆணும் பெண்ணுமாக படைத்து பூமியை பலகி பெருகி நிரப்புங்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து, அவர்கள் பலகி பெறுவதற்குண்டான ஆசீர்வாதங்களை கொடுத்த பொழுது அவர்களை பாவம் மனிதனுக்குள்ளாக பிரவேசித்து, மனிதன் பாவம் செய்த பின்பாக மனிதன் வெளியே அனுப்பப்பட்டான். அப்பொழுது என்ன நடந்தது? பிள்ளைகள் பிறந்தது. அப்பொழுது ஆதாமுக்கு சேத்து என்ற ஒரு மகன் பிறந்த அந்த நாட்களில், சேத்துக்கும் குமாரன் பிறந்த அந்த நாட்களில், அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன்ல என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆங்கிலத்துல it said they started calling on the Lord. Calling on the Lord means in the if you go to the original version, it is falling prostrated on the Lord, or falling on the feet of the Lord. அவருடைய பாதத்தில் விழுகிற ஒரு அனுபவத்தை அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். They started worshiping the Lord. It came spontaneously. No guidance were there, no liturgy were there, nobody told them to call on the Lord. யார் அவர்களை சொல்லல, இயல்பாய் அந்த மனிதர்களுக்கு மூன்றாவது ஜெனரேஷன் உலகத்துல பிறந்த உடனே ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆக
falling prostration on the Lord, on the feet of the Lord, and தாழ விழுந்து பணிந்து கொள்ளுதல் என்று சொல்லி ஆராதனைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சர்விங் த லார்ட், சர்வீஸ் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். சேவித்தல் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு சேவை செய்தல், எப்படியெல்லாம் அவருக்கு ஆராதனைகளை சேவை செய்ய முடியும் என்று சொல்லி அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அடுத்ததாக ஆராதித்தல், அவரு ஒரு சில ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடித்து அவருடைய கர்த்தருடைய ஜனங்களோடு கூட, அவரை நேசிக்கிற மக்களோடு கூட இயல்பாய் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கிற அருமையான எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் இந்த ஆராதனை முறை யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆண்டுடைய ஆலயத்துல போய் கர்த்தருடைய ஜனங்களோடு கூட நம்ம ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை விட மேலான அனுபவம் ஒன்றுமே இல்லை. ஆக இப்படி ஆன்லைன்ல ஆராதிப்பது என்பது எனக்கு விருப்பமில்லாத ஒரு காரணம். ஆனாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது முடியாத ஒரு காரணமாக இருக்கிறபடியால் இப்படி ஆராதித்து வருகிறோம். இதையும் தேவன் அங்கீகரிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய ஜனங்களோடு கூட ஆலயத்துக்கு போய் வருகிற அந்த காலங்களெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது இல்ல? தாவீது கூட அதை நினைக்கிறார். நான் கர்த்தருடைய ஜனங்களோடு கூட பண்டிகையை ஆசரிப்புக்கு என்ற ஆலயத்திற்கு சென்று வருவதை நினைக்கும் பொழுது என் உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொல்கிறார். என் அருமையான ஒரு அனுபவம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம். அது இயல்பாய் நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்ட கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனாலே அல்ல, நம்மை கட்டுப்படுத்தி அல்ல, கட்டாயமாக அல்ல. நமக்கு ஒரு ஆசை வேண்டும், ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை எப்பொழுது வரும் என்கிறதா முக்கியமான ஒரு காரியம். அந்த ஆசை எப்பொழுது வரும் என்கிறதான ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிறோம். இது காணொலியின் மூலமாக யூடியூப்ல செல்கிறதுனால அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்கிறதுனால இந்த கருத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய திருச்சபையின் விசுவாசிகளுக்கு ஏற்கனவே நான் இது போதித்த காரியமா இருந்தாலும் யூடியூப்ல பார்க்கிற மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக இந்த அறிமுகத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், நானும் நீங்களும் வணங்குகிற இந்த தெய்வம் ஆராதிக்கப்படத்தக்கவரா? Since many people are maybe watching through the video on YouTube, I hope this will be helpful for many others also. That is why I have taken this topic. Lord God led me to just give few thoughts on this topic. That's why I have taken this topic. It will be a simple topic. I'll finish up within next 15-20 minutes. சீக்கிரத்தில் இது முடித்துவிட முயற்சிக்கிறேன். என்னவென்றால், is it true that God whom we worship is worthy to be worshipped? God whom we worship is worthy to be worshipped. When we put our thought in that area, first we have to have the belief in the existence of God. கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வராத வரை இயல்பாகவும் அவரை ஆராதிக்க முடியாது. ஆராதிக்கப்படத்தக்க தேவன் அவர் என்கிறதான அறிவை பெறாதவரை நாம் ஜீவன் உள்ளவர் ஆராதனை ஆராதிக்க முடியும். ஆராதனை கொடுத்தான ஒரு பயம் நமக்குள்ளாக வராது. கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக வராத வரை, அந்த நம்பிக்கை மாத்திரமல்ல, அந்த அறிவும், it is not only the belief of existence of God, it is also the knowledge and wisdom of the existence of God. We should have the knowledge and understanding, right understanding of the existence of God. கடவுள் இருக்கிற அந்த ஒரு விசுவாசம் மாத்திரமல்ல, அதை குறித்தான சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலும் ஒரு அறிவு நமக்கு வேண்டும்.
இன்னைக்கு நிறைய கடவுள் மறுப்பாளர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். நிறைய கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை குறை சொல்வதற்கெல்லாம் இங்கே வரவில்லை. அவர்களோடு கூட ஆர்கியூ பண்ணுவதற்கு நான் வரவில்லை. I am not here to argue with any people who doesn't believe in God. But whatever the Lord led me through my spirit, I would like to share few things for the sake of people who deny God's existence. Unless we rightly understand the existence of God, we will not be able to have a meaningful and live worship. கிறிஸ்தவர்களுக்குள்ளே பார்ப்போமே, நிறைய கிறிஸ்தவர்கள் ஆராதனையை அசட்டை பண்ணுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார். நிர்விசாரமாய் ஆராதிக்கிற ஆராதனைகளை நான் பார்க்கிறேன். ஆராதனைகளை கேலிக்கூத்தாக காண்கிற ஆராதிக்கிற கூட்டங்களை நான் பார்க்கிறேன். நாமும் எல்லாரும் பார்க்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். நிர்விசாரமாக, ஒரு பயம் இல்லாதபடி, ஒரு பக்தி இல்லாதபடி, ஏனோ தானவோ என்று சொல்லி ஆராதிக்கிற அநேகர் இருக்கிறார். அதே சமயத்துல பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு அநேக ஆராதனைகளிலே பார்க்கிறேன். இங்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. மொபைல் என்கிறதான ஒரு மோசமான ஒரு கேஜெட்டை வச்சுட்டு மொபைலை பார்த்துட்டு கேட்டா ஆராதனை போர் அடிக்குது. we are not able to understand. ஒரு மரியாதை இல்லை. எங்க மொபைல பயன்படுத்தணும்ன்றது ஒரு இல்லை. எங்க மொபைல நம்ம செக் பண்ணணும்ன்றது ஒரு இல்லை. மொபைல் இல்லாத காலத்துல இருக்கிற ஜெனரேஷன் இருந்த அதே ஜெனரேஷன் தானே. அது ஒரு இன்னைக்கு ஒரு பேஷனாக மாறிவிட்டது. மொபைலை கையில கொண்டு போய் அங்க ஐயர் போர் அடிச்சுட்டாரு, ஆராதனை போர் அடிச்சுட்டு அப்படின்னா மொபைல கையில எடுத்து விளையாடுகிற ஒரு காரியம். எவ்வளவு அவமரியாதை. வேதாகமத்தை எடுத்து செல்வதே இல்லை. ஒரு காலத்துல வரலாற்றிலே வேதாகமத்தை விசுவாசிகள் எடுத்து செல்வதற்கு தடைகள் இருந்தது. இல்லை என்று சொல்லி நான் சொல்லவில்லை, நான் அதை மறுக்கவில்லை. அதுக்காக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எழுப்பி அதுல ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கர்த்தர் கொண்டு வந்தார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்பி அதற்கு விரோதமாக மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள் எழுந்திருச்சு அதற்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் கிடைக்கிற அளவுக்கு என்ன செய்திருக்கிறார்கள். ஆக கர்த்தருடைய பைபிளை கொண்டு போறது இல்லை. இன்னைக்கு ஆராதனைக்கு உள்ள உட்கார்றது இல்லை. கேட்டா எனக்கு புரியல, இல்ல கேட்டா எனக்கு போர் அடிக்குது, ஒரு லைவா இல்ல. The livelihood which will be there in the worship will come only through you, not the conductor, not who conducts the worship. Often today's many people who conduct the worship, they just stimulate the emotions of the worshippers and they make the people worship. It doesn't mean that others they don't bring the worship live. What is bringing the worship live? It doesn't mean that you shout and howl and jump and clap and everything. It happens. இதை கைகளை தட்டி குதிச்சு ஆடி பாடி இருக்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய ஆராதனை அல்ல. இந்த ஆராதனை குறித்தான செய்தியை முழுமையாக நீங்கள் கேட்கும் பொழுது மாத்திரம்தான் ஜீவனுள்ள ஆராதனை என்ன என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அந்த ஜீவனுள்ள ஆராதனையை ஆராதிக்கிறவர்கள் மாத்திரம் உயிரோடு இருக்கிறவரை இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிறவராக தரிசிக்க முடியும். அப்ப ஆராதிக்கப்படத்தக்க தேவனை தெய்வத்தை குறித்தான ஒரு அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அப்போ கடவுள் இருக்கிறார் என்கிறதான ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று. இப்ப நிறைய பேர் கடவுள் இல்லை என்று சொல்லி மறுக்கிறார்கள். அவர்கள் அது அவருடைய காரியம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. கடவுள் மறுப்பாளர்கள் கிறிஸ்தவத்திலும் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்பார்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அப்ப கடவுள்
இருக்கிறார் என்பதை அவர்கள் மறுக்கிறார்களே ஒழிய அவர்கள் மறுப்பதனாலே உண்மை பொய்யாகிவிட முடியாது. Often many people, since they deny the existence of God, there is no truth. Truth is a truth. You are given freedom to deny. You are given freedom to not to believe in the truth. All the freedom you have got. Through that freedom only, we often deny God's existence. That is truth. We don't accept that God exists. We look for physical evidence for the existence of God. சத்தியம் தான், உண்மைதான். கடவுள் இருக்கிறார் என்கிறது உண்மை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே. இப்ப இந்த கண்ணாடி இருக்கிறது. இந்த கண்ணாடி என்பது நீங்க பார்க்கிறீங்க, இது உண்மைதான். ஒருவேளை பார்க்காம இருந்தா கூட கண்ணாடி என்கிறதான ஒரு உண்மை இங்க இருக்கிறது. என்னால பார்க்க முடியல, ஆனா கண்ணாடி இருக்கிறத பல விதங்கள்ல உணர முடியும். நீங்க மறுக்கிறதுனால கடவுள் இல்லை என்று ஆகிறாது, கண்ணாடி இல்லை என்று ஆகிவிடாது. இது ஒரு உண்மை, இருக்கிறது உண்மை. அந்த உண்மை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் மறுக்கிறதுனால கடவுள் இல்லை என்று ஆகிவிடாது. ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாததுனாலே கடவுள் இல்லை என்று ஆகிவிடாது. நீங்கள் நம்பாததினாலே கடவுள் இல்லை என்று ஆகிவிடாது. ஒருவேளை அநேக கடவுள் மறுப்பாளர்களாக மாறுவதற்கு காரணம் நிறைய பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு. It doesn't mean that they get enlightened and they become atheist or they start denying God. I don't want to use the word atheist, but even then கடவுள் மறுப்பாளர்கள் என்கிறதை கடவுள் மறுக்கிறதுனாலே அது உரிமை இருக்கிறது உங்களுக்கு. கடவுள் இல்லை என்பதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள், கடவுள் இருக்கிறார் என்கிறதான ஆதாரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டுகிறேன். நிறைய விஷயங்களை நாம கண்ணால பார்க்க முடியாவிட்டாலும் பல விதங்களிலே உணர்வதற்கான உணர்வுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் என்கிறதான உண்மை நமக்கு கொடுத்திருக்கிறது. இது காற்று இருக்கிறது. காற்றை கண்ணால காண முடியாது. காற்றை காட்டுங்கள், அப்பொழுதுதான் நான் நம்புவேன், இல்லை என்றால் காற்று இல்லை என்பதாக அர்த்தம். அப்படி அல்லையே. காற்று நம்ம மேல் படுகிறது, உணர்கிறோம். காற்று படும் பொழுது பொருட்கள் அசைகிறது, நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஓ, காற்று சற்று வேகமாக வீசுகிறது. We cannot see the air blowing, but we can feel the air blowing through the touch. When air blows, we feel that air is touching. Things moves, then we understand that there is air pressure. Though we are not able to see with our naked eyes that air is moving, we feel through our eyes, through other objects, through some movements, through the feeling, we are able to understand that there is air blowing from somewhere to other place. Likewise, there are evidence for the existence of God, which I'll be giving. கடவுள் இருக்கிறார் என்பதற்கு நான் உங்களுக்கு சில ஆதாரங்களை கொடுக்க முடியும். அதை கொடுக்கிறேன். நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு 3 ஆதாரங்களை மாத்திரம் கொடுக்கிறேன். ஆக கடவுளை இருக்கிறார் என்பதை மறுப்பதனாலே கடவுள் இருப்பது என்கிறதான உண்மை ஒரு நாளும் மாறிவிடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரையும் புண்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல, ஜீவனுள்ள தெய்வத்தை ஏற்றுக்கொண்டது போல எல்லாரும் ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு வரணுங்கிற ஒரு ஆசையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் நிறைய கடவுள் மறுப்பாளர்களை கடந்து வந்திருக்கிறேன். I come across with many people who deny God.
They just argue and start complaining about all the religious matter and religious belief and the existence of God and everything. I silently listen to them. I don't argue with them. அவர்களோடு கூட நான் வாக்குவாதம் பண்ணுவதில்லை. அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு கடைசியாக ஒரு 5 நிமிஷம் அவர்களோடு கூட பேசுவேன். பேசி அவர்கள் என்னோடு கூட பேசின அந்த காரியங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக விதங்கள், மதம் சம்பந்தப்பட்ட ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட அநேகருனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை என்னால் உணர முடியும். Many people, they become denying God. They start denying God because somewhere, somehow, through some religious peoples, through some religion, they have been affected. They've got some bitter experience with some religious belief. That is why they start denying God. அநேக தனிப்பட்ட விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலே ஒரு சில கடவுள் நம்பிக்கையாளர்கள் மூலமாக தனிப்பட்ட விதத்திலும் கடவுள் நம்பிக்கைகள் மூலமாகவும் தங்களை மனதளவிலே சரீர அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலே கடவுள் மறுப்பாளர்களாக மாறி இருக்கிற அநேகரை நான் காண்கிறேன். ஆகவே தயவுசெய்து கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் இருக்கிறதை நம்புகிறவர்களுடைய ஒருவேளை சில மூட பழக்கங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லல, அதுக்கு நான் காரணம் சொல்றேன். மூட பழக்கங்கள் ஏன் வந்தது என்று சொல்லி அது சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களை நான் குறை சொல்லவில்லை. என்ன விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை நீங்க கடவுளை மறுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீங்க ஆதாரங்களை கேட்கலாம். அதுக்கு நான் சொல்லிட்டேன் சில உதாரணங்கள் மூலமாக, இல்லையா? ஒரு சிலரை நீங்க பின்பற்றலாம். கடவுள் மறுப்பாளர்கள் சில கருத்தியல்களை சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பின்பற்றி இருக்கலாம். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த கருத்துக்கள் தவறு என்றும் நான் சொல்லவில்லை. அதே சமயத்துல நிறைய கடவுளை நம்புகிற சமயத்தை சார்ந்த எல்லா சமயத்து மக்கள், அந்த மக்கள் நிறைய, நம்மளாம் மனிதர்கள் தவறு செய்யக்கூடிய. நான் ஒரு கிறிஸ்தவ போதகனாக இருக்கிறேன். நான் மனிதன். என்னை கிறிஸ்தவன் போதகனா பார்க்கறதுக்கு முன்னால என்ன ஒரு மனிதனா பாருங்க. அப்படி மனிதனா பார்க்கும் பொழுது எனக்கு குறை நிறைகள் இருக்கிறது. நாமும் தவறு செய்கிறோம். அந்த குறைகளையே பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், குறைகளை பார்ப்பதன் மூலமாக கடவுளை பார்க்கும் பொழுது கடவுள் இல்லை என்று தான் சொல்லுவோம். When we look at me as a religious man, and if you find some fault, through that fault or error that is found on me, if you try to see God, surely you are going to deny God and His existence. Often, many people, they deny God because of the errors or life of the religious people. அநேகருடைய தவறுகளினால, தவறுகள் மூலமாக கடவுளை பார்க்க முயற்சிக்கும் பொழுது கடவுள் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஆக மனிதன் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல, எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி பெர்ஃபெக்ஷன். ஆஃபன் கடவுள் மறுப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முடியாது. நம்ம மனிதர்கள் இயல்பாவே நமக்குள்ளாக பாவம் இருக்கிறதுனால தவறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தவறுகள் மூலமாக கடவுள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கடவுள் இருக்கிறத மறக்கதான் செய்வீங்க. அது மாத்திரமல்ல, நமக்குள்ள நிறைய கோபங்கள் இருக்குது. பல சமயத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் மேல கோபங்கள் இருக்கிறது. அவர்களது தனிப்பட்ட சமயத்தை சார்ந்த தனிப்பட்ட நபர்கள் மேல் நமக்கு கோபம் இருக்கிறது. அந்த கோபம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம், நாம் கடவுள் மறுப்பாளர்களா மாற போறோம். நாம் ஏதாவது தனிப்பட்ட மனிதர்களாலோ அல்லது அந்த சமயத்தை சார்ந்தவர்களாகவோ அந்த சமய கொள்கைகளினாலோ நாம் பாதிக்கப்பட்டிருந்தோம்னா நாம் நிச்சயமா கடவுள் மறுப்பாளர்களா மாற போறோம். இல்லையா? அடுத்தது ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. There is no acceptance for many people. Even in Christianity, often when a new believer comes, there is no acceptance in the church. We often move with the people whom we know, whom we love, whom we have good relationship with. But what about the newcomers?
often we just put a smile and go. You sit with them, you share your love with them, the love that the Lord has given, then only they will be able to understand the acceptance in the church. When there is no acceptance, due to that unacceptance, many people have become, they start denying God. They start denying God. Acceptance is so important. கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், புதிய விசுவாசிகள் வரும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் தனி கவனம் செலுத்துங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம சமூகத்தில் அவங்க ஒரு ஆள், நம்முடைய திருச்சபையின் சரீரமாகிய தெய்வத்தினுடைய சரீரத்தில் அவர்கள் ஒரு நபர் என்கிறதான ஒரு ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் எப்படி வேணாலும் அவருடைய பழைய வாழ்க்கை இருந்தது, இப்பொழுது அவர்கள் மனம் திரும்பி வந்திருக்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அர்த்தமான ஒரு காரியம். யாரோ வந்திருக்கிறாங்க, பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். யாரோ வந்திருக்கிறாங்கன்னு விட்டுட்டு போறதுக்கு எதுக்கு சபைக்கு வரணும்? ஆக அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அநேகர் கடவுள் மறுப்பாளர்களாக மாறுவதற்கான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். They become often judgmental. சமய கோட்பாடுகளை குறித்தான ஜட்ஜ்மெண்ட் இல்ல, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. I can say many things. கடவுளை மறுப்பதற்கு உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், பொதுவான காரணங்கள் இருக்கலாம். எந்த காரணமாயிருந்தாலும் கடவுள் இருப்பது உண்மை. அந்த உண்மை ஒரு நாளும் மாறாது. நீங்கள் மாற்றி அமைப்பதற்கு முயற்சிக்கலாம், ஆனால் அந்த உண்மை மாறாது என்கிறதான ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன். உண்மைதான். அதுதான் அந்த ஒரு இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். That's why the Lord said, I am the truth, life. I am the way. I am the truth. I am the life. He is truth. அவர் ஒரு உண்மை. அவர் இருப்பது உண்மை. அவர் கடவுள் என்பது உண்மை. அதை யாராலும் மறுக்க முடியாது. நீங்க மறுக்கிறதுனால அது இல்லாமல் போய்விட போவது கிடையாது. அதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு மனத்தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் மறுப்பார். இப்ப கடவுள் இருக்கிறார் என்கிறதான அநேக நம்பிக்கைகள் இருக்கிறது. Many people they deny God, and there are many people they are religious, they believe that God exists. அப்ப எந்த கடவுள் உயிரோடு இருக்கிறார்? எந்த கடவுள் இருக்கிறார்? கடவுளை குறித்தான பல நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், there is monotheistic belief, believing in one God. There are polytheistic belief, believing in many God. There is pantheistic beliefs. Universe is the manifestation of God. There is animistic beliefs. Likewise, there are many beliefs, believing in many God, believing the nature as God, believing God is existing in the nature, and then we start believing that every nature or every created being is God, and so on. இப்படிப்பட்ட பல குழப்பங்கள் இருக்கிறது. ஆகவே பல கடவுள்களை வணங்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒரு கடவுளை கிறிஸ்தவத்திலே கூட பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் தத்துவத்தை சரியாய் புரியாதனாலே 3 கடவுள்கள் இருப்பதாக வெளியிலிருந்து பார்க்கப்படுகிறது. ஆனால் நமக்கு தெரியும் ஒரே கடவுள் 3 ஆழ்த்துவம் உடையவர் என்பது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆக கடவுளை நம்புகிறவர்களுக்குள்ளேயே இதற்கெல்லாம் காரணம் என்ன? Why this kind of belief in the existence of God? Monotheistic belief, polytheistic belief, pantheistic belief, and pantheistic belief, and deistic belief, agnostic belief. There are many other beliefs in the existence of God. Why so? I'll just explain why these many kind of belief in the existence of God. ஏன் இவ்வளவு
காரியங்கள் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி பல கடவுள் வணக்கம், 3 கடவுள் வணக்கம், ஒரு கடவுள் வணக்கம், அப்புறம் இயற்கையில கடவுள் இருக்கிறார் என்கிற வணக்கம், இயற்கையே கடவுள் என்கிறதான வணக்கம், இப்படி பல காரியங்கள் இருக்கிறதுக்கு ஏன் காரணம் என்ன? அந்த ஒரு காரணத்தை நான் சொல்லிவிட்டு இந்த நாளின் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அந்த ஆதாரத்தை வருகிற வாரத்துல உங்களோடு கூட பகிர்ந்து சமயம் இந்த காணொலியிலே ஒரு குறிப்பிட்ட சமயம் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்னது போல அறிமுகத்திற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டேன். மீதி இருக்கும் என்றால் அதை வருகிற வாரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிப்பேன். சரியா? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரே ஒரு விளக்கத்தை மாத்திரம் சொல்லிட்டு இன்றைக்குரிய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை கடவுள் மறுப்பாளர்களா இருக்கலாம். பல சமயங்கள், அதாவது there are many religions in the world. Everybody has got their own name for their God. Why so? Why it is happening like that? Why there are so many religions? Why there are so many beliefs? And why there are many views about God and His existence? I'll just explain and finish up today's sermon. I'll give only one example. ஒரு உதாரணம் எடுத்துக்கோ. என்னை எடுத்துக்கொள்ளும், ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளும். இந்த மனிதனுக்குள்ளாக வரக்கூடிய வியாதிகள், துன்பங்கள், இந்த துன்பங்களுக்கான அல்லது வியாதிகள், நோய் நொடிகளுக்கான படிப்பை, சரீரம் முழுசும் வரக்கூடிய வியாதிகளுக்கான படிப்பை மாஸ்டர் பண்ணுங்க, அல்லது அதை முழுவதும் கற்று தேர்ந்த, அதுல டாக்டரேட் பண்ணுங்க, PhD பண்ணுங்க, ஒரு நபரை நீங்கள் காண்பிக்க முடியும் என்றால் முடியாத ஒரு காரியம். Nobody has in the world have mastered in learning about one human body and parts of the body. We have got different education for different parts of the body. கண்ணல பிரச்சனை இருந்துச்சுன்னா, if there is problem in our eyes, we go to ophthalmologist. இருதயத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா, we go to cardiologist. And cardiologists, they keep on studying and studying the entire life. They try, study. They are not able to master in one parts of the body, to treat the one parts of the body. ஒரு சரீரத்தின் பகுதியை ட்ரீட் பண்றதுக்கே ஒரு ஆள் மாஸ்டர் பண்ண முடியல. கால்ல முட்டில பிரச்சனைனா ஆர்த்தோட்ட போறோம், அதுக்கு ஒரு தனி டாக்டர். கண்ணுக்கு ஒரு தனி டாக்டர், வாய்க்கு ஒரு தனி டாக்டர், காதுக்கு ஒரு தனி டாக்டர், மூளைக்கு ஒரு தனி டாக்டர், நரம்புக்கு ஒரு தனி டாக்டர், ஜீரண பகுதிகளுக்கு ஒரு தனி டாக்டருக்கு, பெண்களுக்கு தனி டாக்டர், டெலிவரிக்கு தனி, இப்படி பல மருத்துவத்தை பார்க்கிறோம். உங்க வாழ்ல யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளு இது எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண ஒரு மருத்துவர் எனக்கு காண்பீங்க பார்க்கலாம். There are general physicians, I am not denying, but can a single man, an individual, master in everything? Nobody in the world could master. உலகத்துல யார் மாஸ்டர் பண்ண முடியாது? அப்ப ஆண்டவர் படைத்திருக்கிற இந்த 5 அடி மனுஷன் அல்லது 6 அடி மனுஷனுக்குள்ளாக இருக்கக்கூடிய சரீரத்தின் பகுதிகளை ஒரு மனிதனால கற்று தேர முடியவில்லை என்றால், இந்த சரீரத்தை படைத்திருக்கிற தெய்வத்தை எப்படி ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியும்? எப்படி ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியும்? If an individual not able to master the created being called man, to treat the parts of the body, how can he will be able to understand the creator who created man? Not at all possible with the limited knowledge human has. மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்த அறிவு, அந்த குறிப்பிட்ட அறிவுக்குள்ளாக இத்தனையும் கற்று தேர்வது என்பது முடியாத ஒரு காரியம் என்றால், படைக்கப்பட்டிருக்கிற ஒரு
மனிதனை குறித்து ஒரு மனிதனால் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இதை படைத்த தெய்வத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? Not at all possible to understand the Creator. That much limited knowledge we have. We are limited in everything. We are limited in space. We are limited in time. We are limited in understanding and knowledge. That is why we call it mortal. ஒரு எல்லைக்குட்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட அறிவுக்குட்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குட்பட்டவர்கள். இந்த குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டிருக்கிற அந்த அறிவின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக படைப்பையே அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் படைத்த சிருஷ்டித்த தெய்வத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதனாலதான் God himself volunteered to reveal himself. Unless he reveals himself to the level of our limited understanding, we will not be able to understand the Creator, the truth called God. That is why there are lot of beliefs and religions in the world. It doesn't mean that all the beliefs and religions leads to one truth. It is not at all so. It is difficult to understand such a God with our limited knowledge and wisdom. That is the problem humans have. Unless God reveals himself, we will not be understand who God is. That is why I would like to say to all the Christians, Christianity is not a religion. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். As per my understanding, I am coming from a polytheistic background, polytheistic belief background. என்னுடைய சாட்சி சொல்லணும், அது பெரிய சாட்சி. நான் கிறிஸ்தவத்தை புரிந்து கொண்ட ஒரு விதம் என்னவென்றால், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமே அல்ல. கிறிஸ்தவம் என்பது கடவுளுடைய வெளிப்பாடு. Christianity is not a religion. It is a revelation of God himself to the level of human understanding and human relation. மனுஷனுடைய உறவுக்கும் மனுஷனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் ஏற்றபடியாக கடவுள் தம்மை வெளிப்படுத்தி இருப்பதுதான் கிறிஸ்தவமே ஒழிய கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. என்றால் அவர் வெளிப்படுத்தாத வரை நம்மால் கடவுளை புரிந்து கொள்ளவே முடியாது என்கிற உண்மையை ஒவ்வொரு விசுவாசியும் புரிந்து கொள்ள வேண்டும். பியூட்டிஃபுல் ரெவலேஷன் ஆஃப் காட். ஆகவே தான் விசுவாசிகளுக்கு நான் அடிக்கடி என்னை போன்ற போதர்களும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ரீட் த பைபிள் டெய்லி. வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். கடமைக்காக வேதத்தை வாசிக்காதிருங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி இந்த வசனங்களை என்றைக்கு நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்குதான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு அருமையான அனுபவம் நமக்கு தெரியும். வெளிப்படுத்தி இருக்கிற அனுபவம் நமக்கு தெரியும். ஆகவே வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை ஒரு வாஸ்ட் ரீடிங் கொடுங்க. வேதத்தை படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அதனுடைய பின்னணி புரிந்து கொள்வதற்கு அதனுடைய பின்னணியத்தை பாருங்க. பேக்ரவுண்ட படிங்க. Give a vast reading and study the Bible and meditate. What is Christian meditation? கிறிஸ்தவ தியானம் என்றால் என்ன? ஏதோ அப்படியே அமைதியா கால கை அப்படி மடக்கிக்கிட்டு உட்கார்றது கிறிஸ்தவ தியானம் அல்ல. வேதத்தை எடுத்து வாசித்து அதை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வசனங்களை எப்படியெல்லாம் நான் அபியாசப்படுத்த முடியும். What is Christian meditation?
It is not just sitting quiet in a place, in a corner, or somewhere in the hill, or somewhere in a lonely place, and close your eyes and thinking about God. It is not so. It is not called meditation. Open up your eyes, take the Bible, read it, try to understand it, study it, and try to apply in your life whatever the Lord says to you. That is Christian meditation. Then only you'll be able to understand how God had revealed himself to you. Unless God reveals himself, no one can believe in God. No one can understand God with our limited knowledge and understanding. With our limited knowledge and understanding. ஆகவே கடவுள் மறுப்பாளர்களுக்கு மூன்று காரியங்கள் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது. மூன்று காரியங்களை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நம்முடைய inability of understanding God தான் கடவுளை மறுப்பதற்கான காரணம் என்பதை சொன்னேன். மூன்று எவிடன்ஸ். மூன்று ஆதாரங்களை கடவுள் மறுப்பாளர்களுக்கும் கடவுளை சரியாய் விசுவாசிக்காத கிறிஸ்தவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காரியம். ஒருவேளை முதலாவது ஸ்கிரிப்சர், த பைபிள். ஸ்கிரிப்சர், த பைபிள், த வேர்ட் ஆஃப் காட். இதுதான், இதுல முழுசும் கடவுள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். In the entire Bible, God has revealed himself to the level of human limited understanding and to the level of human relationship. மனித உறவுக்குட்பட்டு நம்முடைய புரிந்து கொள்ளுதலின் அளவுக்கு ஏற்ற விதமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற விஷயங்கள் தான் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஒருவேளை இது நிறைய வரலாறு இருக்கலாம். வரலாற்றுல எப்படி கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார் தான் சொல்லி இருக்கிறார்கள். இது வரலாற்று புஸ்தகம் அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். The first evidence is maybe people who deny God may not accept it, but when you read, even if you don't like, you read it, try to understand it. Then if you are not able to understand, if you find any fact that will help you to deny God, then you leave it. But once you start reading and understanding this word of God, you will never ever deny God's existence. ஒரு நாள் கடவுள் இருக்கிறார் என்பதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வெளிப்படுத்தல்கள் இருக்கிறது. நமக்கு இருக்கிற லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் மறுக்காதீங்க. வருத்தமான ஒரு காரியம். இரண்டாவது, கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இரண்டாவது ஆதாரம், முதலாவது ஆதாரம் கடவுளுடைய வசனம், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற வசனம். இதுல எழுதியிருக்கிற ஒவ்வொரு புஸ்தகமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வாக்கியமும், ஒவ்வொரு எழுத்தும் கடவுளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கடவுள் பயன்படுத்தின மனிதர்களாகிய 40 பேர் இணைந்து ஒரே ஒரு சத்தியத்தை, ஒரே ஒரு வெளிப்பாட்டை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதான் இந்த அருமையான வேதாகமத்தினுடைய அழகு. இரண்டாவதாக அவருடைய படைப்பு. அதுதான் சங்கீதம் 19 மறுபடியும் நான் வாசிக்க சொன்னேன். மாறி மாறி வாசிக்கிற சங்கத்துல என்ன சொல்லி இருக்கிறது? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. Heaven declares the glory of God. If you try to understand and understand God, you look at the nature which is created by God. Beautifully it is created. If you look at the nature, one thing will come into mind. There is an intellect behind all the creations. But you will be able to look at the nature as it is. அந்த இயற்கையை பார்க்க கடவுள் எவ்வளவு மகிமையானவர் என்பதை இயற்கையின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அவருடைய படைப்பு அப்படி. அந்த இயற்கையை படைத்ததற்கான பலவிதமான தியரிஸ் இருக்கிறது. அதை குறித்து நான் வருகிற வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிறேன். ஆக இரண்டாவது அவருடைய படைப்பின் மூலமாக, கடைசியாக மனிதன் மூலமாக.
வேதம் சொல்லுகிறது நாம் கடவுளுடைய சாயலை படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 3 கருத்தையும் வருகிற வாரத்தில் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 3 I just kept before you 3 evidences. One is the word of God, revealed word of God, and the second one is the nature, the creations. Through the creations we'll be able to understand the revelation of God. Then that will help us to believe in the existence of God. மூன்றாவதாக, we ourselves who are created in the image of God are the revelation of God. Revelation of God. If you are able to rightly understand who we are, how we are made, then you'll see, and that will help us to believe in the existence of God. இதை குறித்தான வருகிற காரியங்களை, மற்ற காரியங்களை வருகிற வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிறேன். நிச்சயமாக இந்த அறிமுகம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கடவுள் இருக்கிறார், அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கிறது. மறுப்பதனாலே இல்லாமல் ஆகிவிடப் போவதில்லை. அந்த கடவுளை சரியாய் கண்டுபிடிக்க கடவுள் எனக்கு உதவி செய்தார். மற்ற காரியங்களை வருகிற காணொளியிலே உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். கடவுள் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பதை வேத வசனத்தின் மூலமாக, அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பதை படைப்புகள் மூலமாக, சிருஷ்டிப்பின் மூலமாக, அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பதை மனிதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டவென்றால் நம்முடைய ஆராதனைகள் பயபக்திக்குரியதாகவும், அந்த ஆராதனைகள் ஜீவன் உள்ளதாகவும், அந்த ஆராதனைகள் மூலமாக ஜீவனுள்ள தெய்வத்தை தரிசிக்க முடியும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆராதனையின் முடிவுக்கு என்று கீர்த்தனைகளிலே 1ஆம் கீர்த்தனை பாடுவோம். சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியமும் எழுதாய் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளுடைய சன்னிதானத்திலே வீடுகளில் அமர்ந்து ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு டெக்னாலஜிக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த நிலை மாறி எங்களுடைய ஆலயத்தில் சென்று ஆராதிப்பதற்குண்டான வழிவாசலை கர்த்தர் திறந்தாரும். எங்களோடு கூட பேசி நம்முடைய சத்தியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி மனிதர்கள் ஆண்டவரே இயல்பாக ஆராதித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கட்டமே. அந்த இயல்பான ஆராதிக்கும் ஒரு ஆர்வமும் விருப்பமும் எங்களுக்குள்ளாக வரவும், நீர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்க தேவன் என்பதையும் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். கடவுள் இருக்கிறீர் என்கிறதான ஆண்டவரே உண்மைக்கு ஆண்டவரே எந்த மறுப்பும் கூற முடியாத அளவுக்கு ஆண்டவரே ஆதாரங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்து நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாக பயத்தோடும் பக்தியோடும் ஜீவனுள்ள தெய்வத்தை ஜீவனுள்ள அனுபவத்தோடு கூட ஆராதிக்க நாங்கள் முற்படும் பொழுது நிச்சயமாக ஜீவனுள்ள தெய்வம், உயிர்த்தெழுந்த தெய்வத்தை புரிந்து அந்த ஒரு அனுபவத்திற்கு, அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஆராதனைக்கு ஆராதிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை, உழைப்பையும் கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதியும். தேவ சமாதானத்தோடு ஒவ்வொருடைய வாழ்வையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.